ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் பார்க்கலாம். கேபி சாரதாவை மீட் பண்ணி நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு கேட்க, நான் என்னங்க பண்ணுறது, நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல, மீரா வாயால் உண்மையை அவனுக்கு சொல்ல வச்சது பூமி தான். உண்மை தெரிஞ்ச பிறகு கூட அவன் இப்படி பண்ணியிருக்கானா, இது கோவத்தில் பண்ண மாதிரி தெரியல, ஏதோ அவளை பழி வாங்கறதுக்காக பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, உண்மை தெரிஞ்சிடுச்சா, அப்போ உண்மை தெரிஞ்சு கூட ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியலங்க, நான் அவன்கிட்ட கேட்குறேங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாரு சாரதா, எந்த சந்தர்ப்பத்திலையும் அவன் தாரா கழுத்தில் தாலி கட்டவே கூடாது. அவன் வாழ்க்கையை அவனே கெடுத்துக்கிறான். இந்த கல்யாணம் நடந்தால் அந்த தாராவுக்கு வேணா புருஷன் கிடைப்பான், ஆனால் ககனுக்கு பூமி கிடைக்க மாட்டா. அவ்வளோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் மேலே வேணா சிரிச்ச மாதிரி நடிக்கலாம் சாரதா, ஆனால் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிமிஷம் அவன் செத்து செத்து பொழைச்சின்னு இருப்பான். அப்படி ஒரு நிலைமை என் பையனுக்கு வரக்கூடாது. அவன் வாழ்ந்தாலும் பூமியோட தான் வாழணும், செத்தாலும் பூமியோட தான் சாகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மீரா வந்து கை தட்டி, வாவ் சூப்பராக நடிக்கிறீங்க அப்படின்னு கேபியை பார்த்து சொல்ல, சாரதாவை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீராவை. எதுக்காக என்னை கட்டி பிடிச்சிக்கிற அப்படின்னு விலக்கி விடுறா. நீ ககன் கிட்ட உண்மை சொன்னதுக்காக அப்படின்னு சொல்ல, நான் உண்மை சொன்னது உன் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காகலாம் இல்லை, இவருக்காக தான் சொன்னேன், இவர் உன் பின்னாடி வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபியை பார்த்து கேட்குறாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவே மாட்டீங்களா? சாரதா கண்ணீர் மட்டும்தான் உனக்கு தெரியுதா? உங்களை காப்பாத்திக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா? என் அண்ணன் கிட்ட சொல்றேன், என் கஷ்டத்தை கடவுள் கேட்பாரோ இல்லையோ தெரியாது, ஆனா என் அண்ணன் கேட்பாருன்னு சொல்லிட்டு கோவமா போறா. சாரதாவோ கேபி கிட்ட அவ மேல கோவப்படாதீங்க, அவ பயத்துல பேசிட்டு போறா, நீங்க எங்க அவளை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு ஒரு பயத்துல இருக்காங்க அப்படின்ற. பூமி ரொம்ப சோகமா கண்ணீரோட அவங்க அம்மா போட்டோ முன்னாடி நின்றுட்டு இருக்கிறத சரச்சந்திரா பார்த்துட்டு, என்னம்மா அவனுக்கு வேறொரு பொண்ணோட கல்யாணம் ஆக போகுதுன்னு கவலைப்படுறியா? இங்க பாருமா, அவனை பத்தி யோசிக்கிறது கூட எனக்கு பிடிக்கல. அவனை விட முடியாம, என்ன வேணான்னு சொல்லவும் முடியாம நீ படுற நரக வேதனை எனக்கு தெரியும், வேண்டாமா விட்டுடு அப்படின்னு சொல்ல, பூமியோ மனசுக்குள்ள, அப்பா அதை விட உயிரை விட்டுடுன்னு சொல்றது சுலபம் அப்பா, அவனை மறக்கிறதுக்காக அவனே ஒரு அவகாசம் கொடுத்துருக்கான் உனக்கு அப்படின்னு அவர் சொல்ல, இவ்வளோ மனசுக்குள்ள அவருக்கு நெருக்கமாகணுன்ற அவகாசத்துக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்றா. இனிமே நீ என் பொண்ணாவே இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ககனம் கல்யாண போட்டோ வச்சுக்கிட்டு, நான் ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல பூமி, நான் உன்னை தூரமாக வச்சா நீ விலகி போயிடுவேன்னு நினச்சேன், நீ ஒவ்வொரு முறையும் நெருங்கி வரும்போது என் உயிரே போகுது தெரியுமா, உன்னை விட்டுட்டு என்னால் இனிமேல் இருக்க முடியாது, நீ என்னோடவே இருக்கணும் அப்படின்னு நான் கேட்கவும் முடியாது, அந்த தைரியம் எனக்கு இல்லை, அந்த தகுதி கூட நான் இழந்துட்டேன், உன்னை கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்க முடியாமல் கூட போயிடுச்சு, நான் உன்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா போதும், நீ உடனே ஓடி வந்துடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னை திரும்பவும் பிரியிற நிலைமை வந்தால் என் உடம்புல உயிர் இருக்காது பூமி, காதலிச்சவளை பிரியறது நரகம், உன்னை மறக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன், ஆனால் என் இதயம் மட்டும் ஒவ்வொரு நிமிஷமும் பூமி பூமின்னு தான் அடிச்சுக்கிட்டே இருக்கு, உயிர் இருக்கிற வரை இந்த ககன் பூமியை டைவர்ஸ் பண்ண மாட்டான், உன் உயிருக்குயிரான அப்பாக்காக இந்த காதலை நான் இப்ப மறைக்கிறேன்றாரு. சாரதா ககன் கிட்ட கேக்குறாங்க, மீரா வந்து உண்மை சொன்னாலுமே அதுக்கப்புறம் கூட நீ எதுக்குடா இந்த நிச்சயதார்த்துக்கு ஓகே சொன்ன அப்படின்னு கேட்க, மா யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக அதை நம்பிட முடியுமா, இவ்வளோ நாள் இல்லாத அத்தை திடீர்னு ஏன் வந்தாங்க, அதுவும் நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரம், இதெல்லாம் வெறும் பொய்யுமா அப்படின்னு சொல்ல, உடனே புரிய, எதுக்குமா நீ அண்ணன் மனசை மாற்றணும்னு நினைக்கிற, இது எல்லாமே அந்த பூமியோட வேலை, அவ செய்கிற நாடகம், அதை நம்பாதேன்றா. ககன் பேசினதெல்லாம் சரியா கேட்டுட்டு தனியார் ரூமில் போய், உன் கண்ணில் சோகம் தெரியுதுன்னா என்ன ஏமாற்ற முடியாது, நீ மற்றவங்களை ஏமாற்றலாம், என்ன ஏமாற்ற முடியாது, அவள் தப்பு செய்யலன்னு தெரிஞ்சு கூட நீ அவளை தள்ளி வைக்கிறியே எதுக்கு அப்படின்னு கேட்க, பூமிக்காக தாண்டா, அவள் சந்தோஷத்துக்காக தாண்டா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா எதுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண, இன்னைக்கு எப்படி அழுதா தெரியுமா உனக்கு, நீ மட்டும் ஏன் இப்படி கல்லா மாறிட்ட அப்படின்னு சரி கேட்க, நான் கல்லா மாறலடா, எனக்கு பூமி வேணும்டா, என் உயிரை விட மேலா எனக்கு பூமி வேணும்டா, நான் அவளோட இருந்தா அவளுக்கு தான் அப்பா கிடைக்க மாட்டாருடா, ஒரு பொண்ணுக்கு அப்பா பாசம் ரொம்ப முக்கியம்டா, புருஷன் இல்லாமல் கூட ஒரு பொண்ணு வாழ்ந்துருவா போல இருக்குடா, ஆனால் அப்பா பாசத்துக்காக வாழ்நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பாடா, நான் இல்லைனா கொஞ்ச நாள் அழுவாடா, அப்புறம் அவங்க அப்பா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ சந்தோஷமா இருப்பாடா, அண்ணா இதெல்லாம் காதலே இல்லை தெரியுமா அப்படின்னு சரி சொல்ல, ஏய் நம்ம கூடவே வச்சிருந்தா மட்டும்தான் காதல் இல்லடா,
நம்மளால் அவங்க அழாமல் இருக்கணுன்றதுக்காக நாம் தள்ளி இருக்கிறது கூட காதல் தாண்டா அப்படின்னு சொல்ல, அண்ணா இல்லை இது எல்லாமே பூமிக்கு தெரியணும், உன் பாசம் தெரியணும், நான் சொல்லணும் அப்படின்னா செறி துள்ளி குதிக்க, எதுவுமே நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தலை மேலே சத்தியம் வாங்கிக்கிறாரு ககன். பூமிக்கு ஃபோன் வருது, அஃபிலியேஷன் செலக்ட் ஆயிருக்கமா, நாளைக்கு டீம் வராங்கம்மா அப்படின்னு சொல்ல, இவ உடனே வந்து சுனந்தா மேடம் கிட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர மாமான்னு கேபி கிட்ட சொல்லிட்டு வர, இங்க பார்த்தா அபூர்வா உட்காந்துருக்கா. உன்னை ஜெயிக்கவே நான் விட மாட்டேன்டி, என்ன அந்த சுனந்தாவை தேடி வந்தியா, அவளை இங்க வர விடாம நான் பண்ணிட்டேன், நீ எப்படி ஜெயிக்கிற, உன் அம்மா பேரு இந்த ஊரு உலகெல்லாம் சொல்லக்கூடாது, நீயும் தோக்கணும், அதுதான் என்னோட லட்சியம்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த ஆசீர்வாத தட்டை அப்படியே தட்டி விட்டுட்டு போறாங்க. சலங்கை எல்லாம் உடஞ்சி போகுது. அதையெல்லாம் எடுத்து அங்கிருந்த நடராஜர்கிட்ட அழுவுறா. உனக்காக தானே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியேன்னு அழுவுறா பூமி. தாரா அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் கொடுத்த மோட்டிவேஷனில் தான் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் இன்னும் 2 நாளில் நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்கு கிஃப்டெல்லாம் வருது. என்ன மேடம் நீங்கள் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் உன் கல்யாணத்துக்காக நான் அனுப்பியிருக்கேன், உனக்கு அம்மா இல்லைல்ல, அந்த ஸ்தானத்தில் நான் இருந்து அனுப்பியிருக்கேன், இது எல்லாமே பூமிக்காக அவங்க அப்பா எடுத்தது, அது எல்லாம் கட்டிக்கிட்டு தான் நீ நாளைக்கு வந்து கல்யாண மேடையில் உட்காரணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை 2 நாள் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அபூர்வா. கேபி ரொம்ப சந்தோஷமா பூமி கிட்ட வந்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, ரொம்ப சோகமா இவ அந்த கொலுசெல்லாம் வச்சு தைச்சிட்டு இருக்கதை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, எல்லாம் நடந்ததெல்லாம் பூமி சொல்றா. இப்படி ஏதாவது பண்ணுவான்னு தெரிஞ்சுதாமா ஒரு உன்னத தாய்க்கு நான் லெட்டர் போட்டிருக்கேன், நாளைக்கு அவங்க உன் அம்மாவோட உருவத்துல உனக்காக வருவாங்க, நீ ரெடியாகு, நீ இப்பவே போய் ககனை போய் பாரு, அந்த அபூர்வாவை நீ ஜெயிக்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்றாரு. பூமி ககன் வீட்டுக்கு போறா. சாரதா பார்த்து அத்தைன்னு உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாரா பயமுறுத்தது ஞாபகத்துக்கு வந்து எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்க, இது ஏன் வீடு அத்தை, என் கண்ணு முன்னாடி என் வாழ்க்கையை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்களே அத்தை அப்படின்னு கேட்க, அதுக்கு பதில் என்கிட்ட எதுவுமே இல்லைம்மா, நீ ககன் கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ககன் அப்படின்னு கூப்பிட ஓடி வராரு கட்டி பிடிக்கிறதுக்கு பூமியை. அதுக்கப்புறம் கிட்ட வந்த உடனே ஒரு நிமிஷம் சுதாரிச்சுக்கிட்டு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. கல்யாணம் நான் நிறுத்தலைன்னு உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அதுக்கப்புறமாவது என் கண்ணை பார்த்து நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, எந்த வீடியோ உண்மை எந்த வீடியோ பொய்யுன்னு நான் எதை தான் நம்புறது அப்படின்னு ககன் சொல்ல, என் உயிரை விட மேலா உன்னை நான் லவ் பண்ணேன் மாமா, என்னை நம்பு அப்படின்றா. என் கண்ணில் உனக்கு பொய் தெரியுதா மாமா அப்படின்னு கேட்க, பூமி இதெல்லாம் விடு, நீ உன் லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்னு ககன் சொல்ல, அதுக்கு பதிலாக என் உயிரையே விட்டுடுன்னு சொல்றது பெட்டர் மாமா, ஒரு மனுஷியா நீ என்னை தள்ளி வைக்கலாம், ஆனால் என் மனசுக்குள்ள நீ இருக்கிறத உன்னால தள்ளி வைக்க முடியாது, ஆனால் நீ ஏன் இப்படி கல்லா மாறிட்டேன்னு கேட்குறா. இதோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். இன்னைக்கு வந்த எபிசோட்ஸை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.